பொழுதுபோக்குக்கு வழியின்றி கோடை வெயிலில் அவதிப்பட்டு வரும் சிறுவர் சிறுமியர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் பிரபல பட்டு சேலை கடையில் 25க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பப்பி எனப்படும் குட்டி நாய்கள் கொண்டு வரப்பட்டு சிறுவர் சிறுமியர்கள் மகிழ்வித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பிரபல தனியார் பட்டு சேலை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கோடை விடுமுறை முன்னிட்டு வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் விளையாடுவதற்கு போதுமான பொழுதுபோக்கு அம்சங்கள் காஞ்சியில் இல்லாததால் அவர்களை மகிழ்விக்கும் வண்ணம் தனியார் பட்டு சேலை கடையின் 3வது மாடியில் 25க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பப்பீஸ் எனப்படும் குட்டி நாய்கள் கொண்டு வரப்பட்டன. அதற்கு சிகை அலங்காரம், உடை அலங்காரம் போன்றவை செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. இதை அறிந்து பப்பீஸுடன் பொழுதுபோக்காக விளையாட இன்றும் நாளையும் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடன் இந்த கடைக்கு வந்து நாய்க்குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நாய்க்குட்டிகளுடன் விளையாடும் பொழுது மன அழுத்தம் பெருமளவில் குறைவதாக சிறுவர் சிறுமியர்களின் பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஒரே இடத்தில் பலவிதமான குட்டி நாய்களுடன் விளையாடுவது மகிழ்ச்சியாக உள்ளது என சிறுவர் சிறுமியர்கள் கூறினர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் கோபிநாத் கூறும்போது, பொதுவாகவே தேர்வு முடிவுற்றவுடன் சிறுவர் சிறுமிகள் விளையாட பொழுதுபோக்க நேரம் கழிக்க விரும்புவார்கள். ஆனால் காஞ்சிபுரத்தில் எந்தவிதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாததால் 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 25க்கும் மேற்பட்ட வகை வகையான பெட்ஸ் எனப்படும் நாய்க்குட்டிகளை கொண்டு வந்தோம். அந்த பெட்ஸ் அனைத்தும் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதால் இந்த நாய்க்குட்டிகளுடன் விளையாடுவதனால் நமக்கு எந்த நோய் தொற்றும் ஏற்படாது. இதனால் மன அழுத்தம் உள்ளிட்ட டென்ஷன் குறையும் என தெரிவித்தார். இவ்வாறாக நாய்க்குட்டிகளை செய்தி எடுக்க சென்ற செய்தியாளர்களின் மீது நாய்க்குட்டிகள் மிக பாசமாக விளையாடியதும் கோபித்துக் கொண்டு படுத்துக் கொள்வதும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. 25க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த வெளிநாட்டு குட்டி நாய்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு முதல் முறையாக வந்துள்ளது என்பதால் ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் தங்களது பெற்றோர்களுடன் வந்து விளையாடி மகிழ்கின்றனர். வணக்கம், என் பேர் ரேகா. நான் ட்விஸ்டிடல்ஸ் ரெஸ்டாரண்ட் சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இன்னைக்கு காஞ்சிபுரம் வந்திருக்கோம், வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ்ல. ஸோ இங்கே நம்ம பப்பீஸ் ஒரு 25 பப்பீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பை கோபி சார். ஆக்சுவலி ட்விஸ்டிடல்ஸ் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் அனிமல் எல்லா அனிமல்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் மென்டல் ஹெல்த், ஹியூமன் வெல்ஃபேர்க்காக அப்படின்வாங்க. ஸோ அது இன்ஸ்பயர் பண்ணி ஆரம்பிச்சது தான் ட்விஸ்டிடல்ஸ். இப்போ ஒரு 8th இயர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இத்தனை நாள் ரெஸ்டாரண்ட்குள்ளார பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கார்பரேட்ஸ்குள்ளார இப்போ எம்ப்ளாய் என்கேஜ்மெண்ட் நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நம்ம கொண்டு போய் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்றோம். நம்மளோட டேக்லைன் ஸ்ப்ரெட்டிங் லவ் த்ரூ பாஸ். ஸோ நம்ம அனிமல்ஸ் த்ரூ ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்றது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கோபி சார் இங்க காஞ்சிபுரம்ல நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகும்னு சொல்லி நம்மளை இங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்க காஞ்சிபுரம் ஒரு 25 பப்பீஸ், நம்மளது மொத்தம் 55 பப்பி இருக்கு. ஸோ ஒரு 25 பப்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு 2nd and 3rd of May மட்டும் இங்க இருக்க போறோம். ஸோ யார் வேணாலும் வந்து பப்பீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இங்க. ஸோ இந்த கான்செப்ட் எதுனால இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, என்னோட பர்சனல் ஜேர்னினால. ஸோ 5 இயர்ஸா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. MS அப்படின்னு சொல்லி இட்ஸ் அன் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஸோ பேரலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாமல் போச்சு செகண்ட் அட்டாக்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 17 சர்ஜரிஸ் ஆச்சு. ஸோ ஒரு 143 கிலோ ஆனேன். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, ஃபிசிக்கலி அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது டிவோர்ஸ் நோட்டீஸும் வந்துச்சு. உடஞ்சிட்டேன். அப்போதான் என்னோட ஃபர்ஸ்ட் பப்பி என் லைஃப்குள்ளார வந்தான். அவன் லைஃப்ல வந்தோடனே நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு கம்பேனியன்ஷிப் அவன் கொடுத்தோடனே நான் பயங்கரமா ரெக்கவர் ஆரம்பிச்சேன். டாக்டர்ஸே இது வந்து ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி தான் பார்த்தாங்க நம்மளது. அது வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இது இப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்றது லெவலுக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருந்தது. இது அப்புறம் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி அனிமல் எஸ்டேட் தெரப்பி, அனிமல் எஸ்டேட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, ஒரு அனிமல் கேன் பி யூஸ் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். எக்ஸாம்பிள், டவுன் சிண்ட்ரோம்க்கு ஹார்ஸ் தெரப்பி பண்றாங்க. ஸோ முன்னாடி காலம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்கும். என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபிஷ்ல பிளட் ப்ரெஷர் கம்மியாகும்னுவாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ல இருப்போம், ப்ரெஷர்ல இருப்போம். ஸோ அது கம்மி பண்றதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சது தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ பப்பீஸ் அண்ட் கேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் டென்ஷன், ஒரு ஃபேமிலி டென்ஷன், ரிலேஷன்ஷிப் டென்ஷன், ஒர்க் டென்ஷன் எல்லாமே அங்கே வந்து கொஞ்ச நேரம் இந்த பப்பீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எல்லாமே பறந்து ஓடிடுங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.